ஒரு குருன்னா உங்களுக்கு சாந்தமா இருக்கணும். கோவம் வரக்கூடாது. முன் கோவமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த ஆளுக்கு அந்த ஒரு குவாலிட்டியும் கிடையாது. ஒரு குருன்னு சொல்ற ஒரு குவாலிட்டியும் கிடையாது. இவர் வந்து ஒரு கார்ப்பரேட் குரு. இவரு ஓகே. பொம்பளை பொறுக்கி அண்ட் தென் ட்ரக்ஸு இவ்வளோ அயோக்கியத்தனமும் நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ராம் ரஹீமில் பார்த்துட்டோம், ஆசாராம் பாபுவில் பார்த்துட்டோம், நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இன்க்ளூடிங் இப்போ அமெரிக்காவிலேருந்து வருது பேப்பர்ஸில் இந்த லேடி இந்த கேரளாவில் இருக்கும் அந்த அமிர்த் மாய் பற்றினா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போ இவங்கெல்லாம் யோகியமானவங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நானும் ஸ்கூல் நடத்துகிறேன், நானும் காலேஜ் நடத்துகிறேன். ஸ்கூல் வந்துட்டு ஐ ஹவ் நாட் காட் த பெர்மிஷன். ஓகே, வி லீவ் இட். ஓகே, எதுனா ஒரு குழந்தைகிட்ட நாங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கோமா? அப்போ வந்து நீங்கள்லாம் நிஜமாவே சாமி அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ரெகுலர் ஃபீஸ் வாங்கிட்டு போவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஆள் நடத்துகிற ஒரு ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 7 லட்சம் 8 லட்சம், அந்த சம்ஸ்கிருதி ஸ்கூல்லையும் ஃபீஸ் அவ்வளோ இருக்குதாம்மா. அப்போ வந்துட்டு நீ இவ்வளோ சொல்லும் யோகின்னு சொல்கிற மனுஷன் உனக்கு எதுக்கு இந்த காசு? உன்னோட நீ வந்துட்டு நீ பண்ணுற உன்னோட வெளிநாடு ட்ரிப்ஸு இப்படி ட்ராமா பண்ணுற அப்படி ட்ராமா பண்ணுற, நிஜமான ஒரு யோகி வந்து உன்னோட வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி அமிர்த் மாயிலையும் எனக்கு வேண்டிய என்னோட சொந்தக்கார பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே படித்தாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்க போட்டாங்க, நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. ஆனால் அவங்க வந்து அங்கே போகும்போது அட்மிஷன் போகும்போது அந்த அப்பா அம்மாங்களை உள்ளார விட மாட்டாங்களாம்மா. அந்த டொனேஷன் போய் அந்த ஸ்டூடெண்ட் தான் கட்டணுமாம்மா. அதே மாதிரி ஃபோன் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா யாருன்னா ஒருத்தர் ஃபோட்டோ இதை எடுத்துருவாங்க. அப்போ அவ்வளோ யோகியமானவங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஆமாம், நான் டொனேஷன் வாங்குறேன்னு சொல்லுங்கள், எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் எதுக்கு சாமி பேரை சொல்கிறீங்க? இதெல்லாம் சாமி பேரை சொல்லிட்டு அந்த ஐ டோன்ட் பிலீவ் இன் மதம், பட் நீங்கள் வந்து அந்த எந்த மதத்தை சார்ந்தவங்க நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மதத்துக்கே நீங்கள் வந்து ஒரு கெட்ட பேர் தான் கொண்டு வர்றீங்க. ஓகே, இது எல்லா மதத்துலேயும் இது தப்பு நடக்குது. நான் வந்துட்டு ஹிந்து மதத்தில் தான் சொல்லலை, பட் யாரெல்லாம் இந்த மதம் சொல்லி இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கொள்ளையடிக்கிறீங்க. அப்போ அந்த தானம் குணம் யாருக்குமே வரல இல்லை, தானம் தர்மம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சாமியாராக இருந்துட்டு உங்களுக்கு அந்த தானம் தர்மம் இல்லாட்டி நீங்களும் லைக் எனியாத சாதாரண மக்கள் தான். நீங்கள் வந்து அந்த சாமியார் போர்வையில் ஒரு திருட்டு சாமியாருங்களா நீங்கள் பொழப்ப நடத்திட்டு இருக்கீங்க.